ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் பிரித்து தனியாக வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருங்க. அரிஞ்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 3 முட்டை நான் உடச்சி தனியாக பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து ஆயில் ஹீட் ஆனணும் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா முட்டை நல்லா வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், அதனால தான் இப்படி செய்கிறேன். இது நல்லா வெந்துட்டதும் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. ஆயில் ஹீட் ஆகும்போது கடுகு இதெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா நம்ம நூடுல்ஸ் செய்கிறோம்னா அதெல்லாம் போடக்கூடாது. டைரெக்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். ப்ரௌனிஷாக நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேரினேட் ஆகிறதுக்காக வச்சோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உடனே தக்காளி போட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கிளறிட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னே பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வதங்கினோடனே நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன், ரொம்ப குட்டியாக போடாதீங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வரணும். சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கணும், கொஞ்சம் இல்லை நல்லாவே வெந்திருக்கணும் சிக்கனு. சிக்கன் நல்லா சுண்டுற ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் சுண்டும் போது ஒரு கைப்பிடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெறும் மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. இது சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும், அந்தளவு கிளறிட்டுருங்க. நல்லா வெந்ததும் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஏற்றுக்கிறேன். நான் 7 பேக்கெட் வாங்கினேன் 5 ரூபாய் நூடுல்ஸு. அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸில் ஒரு மசாலா தருவாங்க, அதை எடுத்து நான் தனியாக பிரித்து கொட்டியிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பிரித்து வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா கிளறிட்டுருங்க. ரொம்ப கிளறாதீங்க, கிளறினீங்கன்னா நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கிளறாமல் ஓரளவுக்கு நல்லா கிளறிட்டு அதோட விட்டுருங்க. அதுவே நல்லா வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து பொரித்து வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நல்லா சேர்த்து ஒரு சேர கிளறி விட்டுடலாம்.
நல்லா கிளறிட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, நல்லா நூடுல்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து மேலே தூவி அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு, ஒன்றுமே உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கிளறி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். இதை வந்து தட்டில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நல்லா சூப்பராக ஒன்றுமே உடையாத வந்திருக்கு. தட்டில் சர்வ் பண்ணி நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கறியும் நல்லா வெந்துருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.